32 தமிழ் கைதிகளை எதிர்வரும் 24ஆம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பொதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கைதிகள் புதுக்கடை நீதவான் அருணி ஆட்டிகள முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது முன்வைக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் கைதிகளை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தமிழ் கைதிகள் சார்பாக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் எவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கவில்லை. எனினும் இந்த கைதிகளின் விவகாரம் குறித்து சட்டமா அதிபர் திணைக்களத்திடமிருந்து தமக்கு இதுவரை எந்தவித ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறவில்லை என பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். இதனை கருத்தில் கொண்ட நீதவான் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட தமிழ் கைதிகளை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கைதிகளின் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிஐடியினர் அரச பயங்கரவாத பிரிவின் அலுவலகர் தனக்கு எந்த விதத்திலும் இது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை, பிணை வழங்குவது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் அவர் வழமையான நடவடிக்கைக்கான நீதிமன்றத்திலே இந்த கைதிகளை தடுப்பு காவலை நீட்டிக்குமாறுதான் விண்ணப்பத்தை செய்திருந்தார். இதே இடத்தில் சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்தும் எந்தவித அலுவலர்களும் வராத இடத்தில் நீதிமன்றம் இவர்களை மீண்டும் 2 கிழமை தடுப்பு காவலில் வைத்திருந்தது. இதே நேரம் அவர்கள் சிறை கைதிகள் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் கேள்வி எழுப்பியிருந்தோம். இந்த சிறை கைதிகளை இன்று பிணை வழங்குவது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு இது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் எதுவும் கிடைக்காதபடியினால் இன்று அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஒன்றும் இடம்பெறவில்லை. இதேவேளை தமது விடுதலையை வலியுறுத்தி தமிழ் கைதிகளால் முன்னெடுக்கப்படும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதற்கான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இன்று காலை 9 மணி அளவில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. வடமாகாண சபை உறுப்பினர்களான பசுபதி பிள்ளை அரியரட்னம் தலைமையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் மற்றும் சிறை கைதிகளின் உறவினர்கள் பலரும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கு பற்றியுள்ளனர்.